கன்னி ராசிங்கிறதுமா அதுக்கு அதிபதியே புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் வந்து 4ஆம் இடத்திலே முதல் நாளே போய் உட்கார்ந்துடுறார். அதாவது ஜனவரி 1ஆம் தேதியே 4வது ஸ்தானத்தில் உட்கார்றார். இது கன்னி ராசியைச் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நேரம். குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இப்போ படிப்பில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். நிறைய தடைகள் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இல்லை நான் இருக்கிறேன்னு கவலைப்படாதேன்னு அந்த வித்யாகாரகனுடைய துணை புதன் பகவானுடைய அனுக்கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்பில் ஒரு முன்னேற்றம். அதே போல் புதுசாக அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ வருது. குரு பகவானுடைய பார்வை இப்போ முதல்ல இருக்குது. அது ஃபினான்ஷியலாக உயர்த்தி விடும். இதில் நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்தில் அவங்க அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவானும் 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு வரும். தாயுடைய அன்பு கிடைக்காதவர்களுக்கு தாயுடைய அன்பு கிடைக்காது. வெளியூரார்கள் இருக்காங்க, அம்மா வந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி உண்டு. புதிய வாகனங்கள் வாங்குகிற யோகம் அது கூடி வரும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சகோதர உறவுகளில் பாதிப்பு இருக்கும். இல்லைன்னா மூத்த சகோதரனுடைய உடல் நலத்தில் பாதிப்பு இருக்கும். சரி, இவர்களுடைய பழமையான வீடுகள், மூதாதையர் வீடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை விற்று புதிய வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும். அப்போது கன்னிராசிக்காரங்க உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டாலே வருஷம் நல்லாயிருக்கும். இந்த ஆண்டு வந்து அவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரகுப்தனை வழிபடணும். சித்திரகுப்தன் வழிபாடு என்பது இவர்களுடைய ஆயுளை நீடிப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். அந்த வழிபாட்டை இவர்கள் செய்துக்கிட்டு வரணும்.